செய்தியை தியானித்து கொண்டிருக்காங்க. இந்த நாளிலும் எங்களுடைய தியானத்துக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியை பொறுப்படுங்க, உங்கள் நாமத்தை மேம்படுத்துங்க. அடிமை மறைங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் போன வாரம் நேற்று அறிவித்தபடி நாளை அடுத்த வாரம் நமக்கு ஒரே ஆராதனை, காலையில் 8 மணிக்கு ஆராதனை. தயவுசெய்து நீங்கள் கடந்து வாங்க. 8 மணிக்கு ஆராதனை, 10:30 மணி வரைக்கும் காலையில். காரணம் என்னென்னா, கடைசி சண்டே இரவு நேர ஆராதனை நமக்கு இருக்குது. 9 மணிக்கு இரவு நேர ஆராதனை, பழைய புதிய வருட ஆராதனை இருக்குது. அதனால் நீங்கள் 2 ஆராதனைக்கு வந்து 2 மணிக்கு போய் அப்படி இல்லாதபடி ஒரே ஆராதனை கொஞ்சம் சிரமப்பட்டு வந்துட்டு வீட்டில் போய் நல்ல ரெஸ்ட் எடுத்து அந்த கடைசி நாள் ஜெபித்து நீங்கள் கடந்து வரும்படி அன்பாய் கேட்கிறேன். மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வாரத்திலே நீங்கள் குடும்பமாக ஒரு நாளாவது வெள்ளி சனியில் 2 நாட்கள் உபவாச ஜெபம் இருக்கிறது. குடும்பமாக வந்து அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் எனக்கு டைம் கிடைக்கிதோ குடும்பமாக வந்து ஆலயத்தை திறந்து, சாவி அங்கே இருக்கும், சாவி திறந்து தேவ சமத்தில் உட்காந்து ஒரு நாள் என்ன செய்யுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ண ஒரு 2 மணி நேரமாவது நல்ல தேவ சமத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ண பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பார்க்குவேன் கேமராவில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குவேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, குடும்பமாக ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் நாம் 365 நாளும் ஓடி 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 விட்டுருக்கோம். நல்லா தயவுசெய்து உதவி செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த காலையில் ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? கர்த்தருடைய தியானத்துக்காய் குறிப்பிட்ட சரியான நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்கிறது. சரியான நேரத்துக்கு நான் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை. வாசிங்க சீக்கிரமாக. மைக் கொடுங்கம்மா, ஒரு மைக்கு சீக்கிரமாக எடுத்து கொடுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நேற்று தினத்திலே நாம் ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து கிறிஸ்துமஸ் செய்தியாக பார்த்தோம். அவர் யார்? ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை வழங்குகிற தேவன். யார் ஆலோசனை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ஆலோசனை வழங்குகிறவர் என்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே தேவனுடைய ஆலோசனை சரியான பாதையில், ஆலோசனை கேட்கிற மனுஷனுக்கு உடனே பதில் கிடைத்தது. தாவீதுக்கு உடனே பதில் கிடைத்தது. ஆலோசனை கேட்டு பிறகு ஜெபிக்கல, அவன் ஆலோசனை கேட்டான். ஆலோசனையின்படி இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த வசனத்திலே இன்னொரு பகுதி இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது என்று. ஒரு கர்த்தத்துவம் என்றால் அது அங்கே எங்கே அந்த கிங் ஜேம்ஸ் வெர்சன், அது ஆங்கில வேதாகமத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது, கவர்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? கவர்மெண்ட், ஆளுகை, அரசாங்கம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்காமல் அந்த வசனம் தெரிய மாட்டேங்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, the government shall be upon his shoulder அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆளுகை. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே யாருடைய ஆளுகையிலே நாம் இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது கிறிஸ்தவர்களுக்கு என்று உண்மையாக கிறிஸ்து நம்மை ஆளுகிறாரா? கிறிஸ்தவம் நம்மை ஆளுகிறதா அல்லது மதம் ஆளுகிறதா? எவைகளினாலே நாம் ஆளப்படுகிறோம்? அவருடைய அதிகாரம் என்ன? அவர் ஆளக்கூடியவர், ஆளுகை செலுத்தக்கூடியவர். கொஞ்சம் மைக்குடைய யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எழுப்பி மாஸ்டரை ஒரு நூல் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஒரு விசில் வருது பாருங்க. மாஸ்டர் மற்றும் ஆம்பில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம்புக்கு ஆம்புக்கு மாஸ்டர் ஒரு நூல். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. போதும் விட்டுருங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆளுகை. இன்னைக்கு உலகத்திலே பல ஆளுகை இருக்கிறது, பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது, பல கொள்கை கோட்பாடுகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தமது ஜனங்களை அல்லது இந்த உலகத்தை, மனுக்குலத்தை ஆள விரும்புகிறார். அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா வரவா? அப்படின்னா என்ன, ஜனாதிபதியா வரவா? எம்எல்ஏவா வரவா? எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவா? அப்படியா? இயேசு அதற்காக வராரா? அவருடைய ஆளுகை அதுவா? அப்படின்னா இல்லை. பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவினுடைய ஆதியாகமம் 3:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 3:8
நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தயவுசெய்து வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். போதும், நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு மனுக்குலத்துக்கு ஒரு எல்லை வைத்தார். அந்த எல்லைக்குள்ளாகத்தான் மனிதன் இருக்க வேண்டும். அந்த எல்லை தனது ஆளுகைக்குள்ளான எல்லையாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் மனுக்குலத்தை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் இப்போது தேவனுடைய ஆளுகை அல்லது எல்லையை விட்டு விலகினான். தேவனுடைய சத்தத்துக்கு விலகினான். தேவனை பார்க்க விரும்பாது தன்னை மறைத்து கொண்டான். தேவனை விட்டு தூர போயிட்டான். அந்த எல்லையை விட்டு தூரப்பட்டு தேவன் மனிதனுக்கு ஒரு எல்லை வைத்தார். அந்த எல்லையில இருக்கிற வரைக்கும் அவன் பாதுகாக்கப்பட்டான். தேவனோடு தொடர்பில் இருந்தான். தேவனோடு பேசினான், உலாவினான், தேவனை தரிசித்தான். ஆமா, நம்ம பார்க்கலாம். மோசே முகமுகமாய் தரிசித்தான். மோசைக்கு முன்பாக ஆதாம் ஏவாளும் ஆண்டவரை என்ன செஞ்சிருப்பாங்க? பார்த்துருப்பாங்களா? மகிமையானவர்களா இருந்தபடினாலே அவர்கள் பார்த்தார்கள். அவர் முற்றிலும் அங்கே பரிசுத்தம், முற்றிலும் அங்கே பாவம் இல்லாத ஒரு இடம். தேவனும் அவர்களும் தான். ஏதேன் தோட்டம் என்கிறதான் இந்த தோட்டத்திலே சகல விதமான எல்லா காரியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாமே அவன் ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தான். தேவனுடைய ஆளுகையை இழந்தான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற யார் நம்மை ஆண்டு கொண்டிருக்காங்க? யாருடைய ஆளுகை இந்த காலவேளை நமக்குள்ளாக இருக்கிறது? உங்களையும் என்னையும் ஆண்டு கொள்ள நாம் பாடுகிறோம். ஆளுகை செய்யும் என்னும் ஆவியானவரே என்று சொல்லி உண்மையாக ஆண்டவரால் நாம் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவர் உங்களை ஆளுகிறவராய் இருக்கிறாரா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆள விரும்புகிறார். அப்படின்னா ஒரு ஆட்சி செய்யல, மனிதனுடைய ஆத்துமாவை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆத்துமா அவன் அந்த எல்லையை விட்டு விலகி போன போது அவன் பாவம் செய்தான், குறைபட தொடங்கினான். அவன் மீது சாபம் ஏற்பட்டது. விளைவு என்ன? பலவிதமான தன்னுடைய தேவைக்காக தானே போக வேண்டிய என்ற நிலைமையில் இருந்தான். இதுவரைக்கும் தேவைக்காக அவன் எங்கும் போகவில்லை. அவனுடைய அந்த தேவன் கொடுக்கப்பட்ட எல்லைக்குள்ளாக அவன் இருந்தான். அவனுடைய தேவை கொடுக்கப்பட்டது. அங்கே பலவீனம் அல்ல, அங்கே வியாதி இல்லை, அங்கே சண்டை இல்லை, அங்கே போராட்டம் இல்லை, அங்கே சமாதான குறைவு இல்லை. தேவனுடைய ஆளுகையை அவன் விட்டு விலகின போது எல்லாம் அவன் மீது வந்தது. அவன் சாபத்தை சம்பாதிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அந்த கர்த்தத்துவத்தை மனுஷன் விட்டு விலகினபடினாலே இயேசு கிறிஸ்து மனுஷன் மீது கர்த்தத்துவத்தை, அதிகாரத்தை, ஆளுகை ஏற்படுத்த இந்த உலகத்திலே மானிடனாய் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நோக்கம், இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், நற்செய்தி, தூதர்கள் தோன்றினாங்க எல்லாம். ஆனால் அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. மனுஷனை உண்டாக்கினவர் மனுஷனை ஆளுகை செய்ய வேண்டும், மனுக்குலத்தை ஆளுகை செய்ய வேண்டும், மனுஷன் தன்னுடைய ஆளுகை கீழாக இருக்க வேண்டும் என்று சகலமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு சகல காரியத்தையும் அவனுக்கு முன்பாக வைத்து அவனை தன்னுடைய ஆளுகையின் கீழாக வைத்தார். அவன் ஆளுகையை விட்டு விலகி போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, விளைவு நாம் பார்ப்போம் என்றால் விளைவு என்ன? பாவத்தினாலே ஆளப்பட்டான். இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் பரிசுத்தத்துக்கு நேராக இருந்தாலும் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. உண்மை எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவம் நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. பாவத்தாலே ஆளப்படுகிறோம். ஆதாம் பாவத்தாலே ஆளப்பட்டான், ஏவாள் பாவத்தாலே ஆளப்பட்டான். அது நிமித்தமாய் பூமி முழுவதுமாக பாவத்தினால் நிரம்பினது, பாவத்தினாலே ஆளப்பட்டது. அங்கே சொல்லுங்க, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. பூமியின் சாபத்துக்கு மனுக்குலம் காரணமாக இருந்தது. காரணம் என்ன? அவன் தேவனுடைய ஆளுகையை விட்டு
விலகி போனான். கர்த்தருடைய பிள்ளையிலே கிறிஸ்மஸ் கொண்டாடுவது நல்லது. கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காய் சோத்திரம், எல்லா விதமான காரியத்துக்காய் சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆகிலும் அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 ஆதாம, ஒரு 100 ஆதாம, 100 ஏவாளை உண்டாக்கி அல்லது ஒரு பெரிய சபை கூட்டத்தை உண்டாக்கி அவர் ஆளுகை செய்ய விரும்பல. அவர் ஒரு ஆதாம் வேண்டும். அவர் அந்த குடும்பத்தை தொடர்ந்து அந்த சந்ததி, மனுக்குல சந்ததி மீது அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டு விரும்பினார். அருமையான இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நான் சொன்னேன் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்கோ, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் முதலாவது நேற்று பார்த்தோம் ஆலோசனை, அவருடைய ஆலோசனை படிக்கிற 2வது அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமாவை ஆளுகிற, நம்முடைய சரீரத்தை ஆளுகிறவர்கள் இந்த உலகத்தின் அதிகாரங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் செல்வி அப்பான் இஸ் சோல்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அரசாங்கம் என்ன விதமான அரசாங்கம்? இந்த பூமிக்குரிய, இந்த சரீரத்துக்குரிய அரசாங்கம் அல்ல. இந்த சரீரத்தை ஆளுகிற அரசாங்கம் அல்ல, ஆத்துமாவை ஆளுகிற ஒரு அரசாங்கமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய உள்ளான ஒரு மனுஷன், இந்த இன்னர் மேன் என்று சொல்லுகிற உள்ளான மனுஷனை ஆளுகிற ஒரு ஆளுகையை ஆண்டு விரும்புகிறார். 2000 ஆண்டுகள் கடந்து விட்டு, எத்தனையோ கிறிஸ்மஸ் நாட்களை கடந்து விட்டோம். இந்த காலைவெளி உங்களோடு சொல்லப்படுகிற காரியம் அருமையான தேவனுடைய ஆளுகை இழந்த போது மரணம் அவனை ஆளுகை செய்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய். மரணம் அது வரைக்கும் எவ்வளோ காலங்கள் தெரியாது. யாரு நாம் அந்த அதிகாரத்தில் படித்தோம். நேற்று ஆண்டவர் சிஸ்டர் இன்னைக்குன்னு இல்லை, என்னது எத்தனை வருஷங்கள் என்பது தெரியாது, எத்தனை காலங்கள் என்பது தெரியாது. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்கோ, ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அதுக்கு பிற்பாடு பல 1000 வருஷங்கள் இடைவெளி அப்படின்னு சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். இடைவெளி ஆண்டவர் உண்டாக்கின பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அந்த முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில எத்தனையோ காலங்கள் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது என்று சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. ஆதாமும் ஏவாளுக்கும் வயதாகவில்லை, ஆதாமும் ஏவாளுக்கும் வியாதி வரவில்லை, பலவீனம் வரவில்லை, சோர்வு வரவில்லை, சண்டை வரவில்லை, பிரச்சனை வரவில்லை, ஏற்றத்தாழ்வுகள் வரவில்லை, சந்தேகங்கள் வரவில்லை, குறைபடவில்லை. எத்தனை காலங்கள் தெரியாது. தேவனுடைய ஆளுகையின் கீழாக அவர்கள் நடந்தாங்க. நான் இன்னும் சொல்லப்போனா முதுமை வரல, வயசு ஆகலை. அவங்களுக்கு என்ன இல்லை ஆண்டவரோடைய ஆளுகையில் இருக்கும்போது மரணம் இல்லை. மரணம் அது மரணம் எதை குறிக்க? முதுமை போகிறவங்க மரணம், முதுமை வரல. எத்தனை காலங்கள் வாழ்ந்தாங்க தெரியாது, பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. அவங்க எப்பொழுது ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க, எத்தனை ஆண்டுகள் தெரியாது. எப்பொழுது தேவனுடைய ஆளுகை தள்ளினார்களோ மரணம் அவர்களை ஆளுகை செய்து, பலவீனம், வியாதி, பலவிதமான தேவைகளினாலே ஆளப்பட்டாங்க. சமாதான குறைவினால் ஆளப்பட்டாங்க. சமாதானத்தை தேடி அலைய ஆரம்பித்தார்கள். மனுக்குலம் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்க மனுஷன் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கான். சமாதானம் கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா? எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஆளுகையின் கீழாக ஆதாமை விரும்பி உண்டாக்கி அவருடைய எல்லைக்குள்ளாக வைத்தாரோ அந்த எல்லைக்குள்ளாக மனிதன் இருக்கும்போது அவனுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளை தெரியும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறானோ, அவன் தேவன் ஆளுவதற்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறானோ, தேவன் விரும்புகிற எல்லைக்குள்ளாக இருக்க விரும்புகிறானோ, அவன் குறைபடுவது கிடையாது, அவனுக்கு நெருக்கம் வருவது கிடையாது, அவனுக்கு வியாதி என்பது கிடையாது, அவனுக்கு பலவீனம் என்பது கிடையாது. அது வரைக்கும் என்ன இல்லை அந்த உலகத்தில் என்ன முள்ளும் குறுக்கும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. முள்ளு என்னது? முள் என்ன? முள் இடரலை உண்டாக்குகிறது. முள் என்னது? இடரலை உண்டாக்குறது. பாவம் செய்த பிற்பாடு, ஆதாம் பாவம் செய்த பூமியிலே அந்த வசனம் எடுத்தவங்க வாசிங்க, முள்ளும் குறுக்கும் என்னது வர ஆரம்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கம்மா 3:18 வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும்
முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். மேல வசனம், அதுக்கு மேல் வசனம் வாசி. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளும் அப்ப இடரல உண்டாக்கும். போதும், முள்ளும் குறுக்கும். பூமின்னு அது வரைக்கும் முள் இல்லை, குறுக்கு இல்லை, அவன் தோட்டத்தில் களை இல்லை, எல்லாமே. களை என்பது இடரல காண்பிக்கிறது, முள் என்பது இடரல நெருக்கத்தை காண்பிக்கிறது. முள்ளு மேலே நடக்க எவ்வளோ பார்த்திக்க, முள்ளில் உதைக்கிறதே உனக்கு கடினமா. முள்ளு தானே பார்க்கலாம், அப்படி நடக்க முடியுமா? சின்ன முள் இருந்தாலும், ரோஜா அழகான மலர் தான், நல்ல வாசனை. ஆனால் ரோஜாவில் முள் இருக்குது. எல்லா மல்லிகைப்பூ பறிக்கிற மாதிரி ரோஜாவை பறிக்க முடியாது. பறிக்க முடியுமா? அழகான மலர். ஆனால் பார்ப்ப யாரும் விரும்பாது இருக்க மாட்டாங்க. பூவை ரோஸ் பூவை யாரும் விரும்பாது இருக்க மாட்டாங்க. விருப்பம் அன்புக்கு அடையாளமாக. ஏன்னா உலகத்தினுடைய அன்புக்கு அடையாளமாக எல்லாரும் என்ன பூ கொடுக்குறாங்க. ரோஸ் அன்புக்கு அடையாளமா அந்த பூ. ஆனால் முள் இருக்குது, நிறைய முள் இருக்குது. அதை சாதாரணமாக யாரும் என்ன பிடுங்கி சும்மா பிடிச்சு எடுக்க முடியும். கவனமாக தான் அதை எடுக்க முடியும். அன்புக்குரிய சபையே, அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது. The government shall be upon his shoulder. அவருடைய ஆளுகை, அவர் இந்த தெய்வ பிள்ளைகளை ஆளுகை செய்வதற்கு அவர் கர்த்தத்துவம் உள்ளவராயிருக்கிறார். யார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை பாவம் அடிக்கடி இடறி போகிற கிறிஸ்மஸ் காலங்களில் இடறி போவதற்கு ஏதுவான இடரல் முள்ளும் குறுக்கும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? உலகத்தின் சம்பவங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறதா? வியாதி பலவீனம் ஆண்டு கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை, இந்த செய்தியை கேட்கிற யாரும் தூரத்திலிருந்து இந்த யூடியூப் வழியாக கேட்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு உங்களை ஆள விரும்புகிறார். உங்களை சபையை ஆள விரும்புகிறார். தமது ஜனங்களை ஆள விரும்புகிறார். அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறவர்கள் முதலாவது ஆளுகைக்கு அவன் விலகி ஓடினான். ரெண்டாவது சொல்லப்படுற 1 சாமுவேல், ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 8:7 வாசிப்பிரல வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 8:7 வாசிப்பிரல வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இரண்டாவது முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் விலகினான். ஆதாம் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினான். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கும் மனுக்குலம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆளுகையை தள்ளினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது விலகினார்கள், இப்போது தள்ளினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, காலங்கள், சூழ்நிலைகள், இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் யாரால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம்? யார் உங்களை ஆளுகிறாங்கோ? யாருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம்? அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஆளுகிறவர். சூழ்நிலைகள், காலங்கள், உலகத்திலே நாம் இருந்தாலும், மாம்சத்தில் இருந்தாலும், பல தேவைகளோடு நாம் இருந்தாலும், நம்முடைய ஆத்மாவை ஆளுகிறவர் கர்த்தத்துவம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை மறந்து போகக்கூடாது. யாரெல்லாம் அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறார்களோ பாருங்க, பலவீனம் மாறும், வியாதி மாறும். ஒருவேளை தேவன் நம்மை ஆளாத பட்சத்திலே, ஒருவேளை அது நிமித்தமாய் நமக்கு தீராத பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம், தீராத பிரச்சனை இருக்கலாம். கல்வாரியில் தொங்கினவன் கல்லன் இயேசுவை ஆளுகிறவராய் பார்த்தான். அது வரைக்கும் அவன் குற்றவாளி, அது வரைக்கும் எல்லாம். இயேசுவை ஒரு ஆளுகை, அவருடைய ஆளுகிற தேவ, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலும். அப்படின்னா உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நீ ராஜா, நீர் இந்த உலகத்தை ஆளுகிறவர், தமது ஜனங்களை அல்லது மனுக்குலத்தை ஆளுகிறவர் என்று அவன் அறிக்கை செய்த அந்த மாத்திரத்திலே
ஆண்டவர் அவனுடைய ஆத்மாவை மீட்டு ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்தார். ஆமென் சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவருக்கு முன்பாக வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று அவருடைய ஆளுகைக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாக என்று சொன்னார். ஆமென். சுத்தமாக கடவுது, நீ சுத்தமாக என்று சொன்னார். வியாதி பலவீனம் இன்னும் திமிர்வாதக்காரனை நோக்கி பார்த்து, திமிர்வாதக்காரனை 4 பேர் வீட்டின் கூரையை பிரித்து இறக்கி வச்சாங்க. ஆண்டவனுடைய வியாதிக்காக ஜெபம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பாவத்தினாலே அவன் ஆளப்பட்டவனாக இருந்தான். பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை செய்த போது அவனுக்கு வியாதிக்காக ஜெபம் பண்ணல. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். வியாதிக்காக ஜெபம் பண்ணல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆண்டவர் தருகிற வார்த்தை, ஒருவேளை வியாதி, ஒருவேளை சாபம், ஒருவேளை பலவிதமான காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆளுகை உங்களை சகல காரியத்திலும் நம்மை விடுவிக்கும். ஆமென் சொல்லுங்க. குமாரன் உங்களை விடுவிச்சா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நேரம் இல்லை, நீண்ட செய்தி. கர்த்தருக்கு மகிமையாக முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ் 2023 வருஷம் கிறிஸ்மஸ், இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். நல்ல புத்தாடைகளுக்காக சோத்திரம். இந்த சூட்டெல்லாம் எனக்கு ஒரு அன்பு சகோதரர் ஒருத்தர், நீங்கள் ஒரு ஷூட் வாங்கிக்கோங்கன்னு இங்கே உட்காந்துருக்க பரிசுத்தவான் என்ன சொன்ன, என் பேர் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஷூட் வாங்கி கொடுங்க. ஜனவரி பிப்ரவரியிலேயே எனக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. அதுக்கு ஒரு பாடு வாங்கவே முடியல. அது எனக்கு ஒருத்தர் வந்து, பாஸ்டர் ஒரு காசு எனக்கு அவசரமாக தேவைன்னா கொடுத்துட்டேன். ஒரு 6 மாதமாக அவங்க தரவே இல்லை. அப்புறம் சொன்னேன், யா இந்த மாதிரி எனக்கு ஒரு பரிசுத்தவான் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க அவர் கேட்டே இருக்கார், ஒரு ஷூட்டு வாங்க உங்கள் இது என்ன செஞ்சார் சொன்னார், அதனால் அதை வாங்கணும், அவர் வருத்தப்படுவாரியா, வேறு எதுக்கும் அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அப்புறம் வாங்கி கடந்த நாட்களே வாங்கும்படியாக. இது சந்தோஷம் அல்ல. என்னது இது சந்தோஷம் அல்ல. நல்ல ஊழியக்காரனை கனப்படுத்தின அருமையான அந்த குடும்பத்துக்காய் சோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவனா, இதை காட்டிலும் சந்தோஷம் என்ன தெரியுமா? அவருடைய ஆளுகையின் கீழாக நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல வசதி இல்லை, நல்ல வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நிறையா யாருமே தரித்திரரா இல்லை, யாருமே கஷ்டப்பட்டவங்களா இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. உண்மையான கிறிஸ்மஸின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ். அவருடைய ஆளுகை அவருடைய ஷோல்டர் மேலே இருக்கு, அவருடைய தோளின் மேலே இருக்கிறது. அந்த ஆளுகையின் கீழாக நாம் வரும் பொழுது உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம், ஆளுகையை தள்ளி ஆளுகையை விட்டு விலகின மனுஷனை மறுபடியும் ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவாய் வந்த அந்த நோக்கம் நிறைவேற அவருடைய ஆளுகையின் கீழாக இருப்போம். கர்த்தர் நாம் மேம்படுவதாக. இருக்கிற நிலைமையிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தம்பி பென்னி முன்பாக வந்து ஜெபிக்கும்படி அன்பாகிக்கிற நம்முடைய அசோசியேட் பாஸ்டர் காலையில் ஆராதனைக்கு அதிகாலையில் கடந்து போய் இப்பொழுது வந்து இந்த காலை வேளை இந்த கடைசி ஜெபத்தை ஏறெடுக்க தம்பி பென்னியை அழைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல விசேஷித்த ஆண்டவரே கிறிஸ்மஸ் நன்னாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை, ஆண்டவரே நம்முடைய சத்திய வார்த்தை நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனையில பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையினுடைய நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் அனுபவிக்க பரிசுத்த தெய்வம் நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை இருக்கும்படியாக மெய்யான சந்தோஷம், மெய்யான கிறிஸ்மஸ், மெய்யான ஒரு அனுபவம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் வரும்போது மட்டுமே ஆண்டவரே ஆமென் கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேன்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியாக நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆளுகை செய்யுங்க, ஆண்டவர் நீர் பொறுப்பெடுங்க, ஆண்டவர் நீர் மகிமைப்படுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாய் அநேகரை ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு நேராய் நடத்துகிறதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபை பலன் வரங்களை நீர் தருகிற ஒரு கிறிஸ்துமஸாய் நீர் மாற்றும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உங்க கிருபையின் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடும், மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் எல்லா விதமான பாதுகாப்பும், குறிப்பாக இரட்சகராய் வந்து கர்த்தத்துவத்தை அவர் தோள் மேல் வைத்திருக்கிற அவருடைய ஆளுகையும் எப்பொழுதும் தமது ஜனங்கள் மீது, சபை மீது, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மீது மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும்